உன்னை மாலையும் கழுத்துமா பாக்குறதுக்கு தான்ப்பா இந்த உயிரையே தக்க வச்சுக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப இப்படி ஒரு சூழ்நிலையில உன் கல்யாணம் நடந்துருச்சேந்தா மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு முத்தரசு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல முத்தரசு. மாமாட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. போப்பா. தம்பி முத்தரசு, இது உங்க வீட்டு கல்யாணங்கிறத விட இந்த ஊரோட கல்யாணம். இத ஊரே ஒண்ணு சேர்ந்து கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன்பா. இப்படி ஒவ்வொரு பண்டிகை வரும்போதும் திருவிழா வரும்போதும் ஊரே சேர்ந்து கொண்டாடுவோம். அதே மாதிரி உங்க கல்யாணத்தையும் எல்லாருமா சேர்ந்து விருந்து வச்சு ஆடல் பாடலுமா கொண்டாடணும். சரிங்க தம்பி, நீங்க 2 பேர் மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கண்டிப்பா வரணும். முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள். ஐயா வாங்க, மோதிரம் போட்டு விளையாடுங்க. ஐயா, இந்த மோதிரத்தை நீங்க எடுக்கிறீங்களா இல்ல வெண்ணிலா எடுக்கிறாங்களான்னு பாப்போம். எதுக்குங்க இதெல்லாம்? எடுங்கம்மா, எடுங்க மாமா. வாங்க. அண்ணி, நீங்க தான் எடுக்கணும், எடுங்க. வெண்ணிலா, இன்னொரு தடவை போடுமா. முத்தரசு, இந்த தடவை நீதான் எடுக்கணும். எடுப்பா. நீங்க போதுங்க. நீங்க எடுத்துங்க. இன்னும் ஒரே ஒரு தடவை முத்தரசு, இந்த தடவை நீ கண்டிப்பா எடுத்து தீரணும். ஆமா. ஐயா எடுங்க, எடுங்க. மாமா மோதிரத்தை எடுக்க மாட்டேங்குது. பரவாயில்ல, நீங்க எடுங்க. அப்பா கிட்ட மோதிரத்தை எடுக்க சொல்றியா? என்னம்மா நிலமரி? என்னமாச்சு? என்னம்மா இதெல்லாம்? என்னாச்சு? என்ன ஆகணும்? எங்க ஸ்வேதா? அந்த ஸ்வேதா என்ன திரும்ப திரும்ப ஏமாத்திக்கிட்டே இருக்கா. அவளுக்காக நான் என்னெல்லாம் பண்ணி வச்சிருந்தேன் அத்தனையிலேயே மண்ணை வாரி போட்டுட்டு கொஞ்சம் கூட அதுக்கான குற்ற உணர்ச்சி இல்லாம போயிட்டாடா. அவளா போயிட்டாளா? இல்ல அந்த அண்ணாமலை அவளை ஏதாவது செஞ்சிட்டாளா? நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? முத்தரசனுக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு நான் எத்தனை நாளா கனவோடு இருந்தேன். போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சேடா. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. ஏதாவது உடம்பு காயிடு போதுமா? டென்ஷன் ஆகாதீங்கம்மா. இல்ல இல்ல, இது மன குமுறலுக்கு நான் இப்படி புலம்புறேன்னு நினைக்காத. எனக்கு
சந்தேகம் இருக்கு. அந்த அண்ணாமலை இப்ப வரைக்கும் என் கண்ணுல தென்படலையே. அவனாலதான் ஸ்வேதா எங்கே போயிட்டா. ஏதோ பண்ணிட்டான்டா, ஏதோ பண்ணிட்டான். கொடு. அம்மா, என்ன? இனி என்ன சொல்லி என்ன ஆக போகுது? இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு எந்த பலனும் இல்லாம போயிடுச்சு. அம்மா, நான் சொன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருமா. பேசாம கொஞ்ச நேரம் படுமா. படுத்து என்ன அமைதியா இருக்க சொல்றியா? ஆத்திரம் இருக்கணும். என் மனசுல அந்த ஆத்திரம் இருந்தாதான் நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரி முடிக்க முடியும். நீலாம்பரி, சொன்னா கேளுமா. நீ உணர்ச்சி வசப்படுறதுனால எதுவும் மாற போறது இல்ல. எப்படியோ நடந்தது நடந்துருச்சு. இனி என்ன பண்ணணுங்கிறத பத்தி நம்ம யோசிக்கணும். அம்மா, நீங்க தான் எங்களை வழி நடத்தணும். நீங்களே இப்படி டென்ஷன் ஆனா நாங்களாம் என்னம்மா பண்ணுவோம்? எப்படியோ அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிற கொடுப்பனை ஸ்வேதாக்கு இல்லைன்னு ஆகி போச்சு. இது அவளா கெடுத்துக்கிட்டாலும் இல்லை யாராவது கெட்டாங்களோட நமக்கு தெரியல. ஆனா இப்போதைக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் நம்ம பார்க்கணும். அதுதான் இப்ப முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி முதல்ல அண்ணனோட சொத்தை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குற வழியை தான் பார்க்கணும். வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும் அவர் பொம்மைம்மா. நீங்க என்ன சொன்னாலும் அவ கேட்பா. நீங்க நீட்டுற பத்திரத்துல அவ கண்டிப்பா கையெழுத்து போடுவா. நீங்க முத்த நன்ட்டு பேசி முதல்ல சொத்து பிரிக்கிற வழியை பாருங்க. வலது காலை எடுத்து வச்சு இந்த படிநிலை தட்டி விட்டு உள்ளவாமா. அப்பதான் வீடு நல்லா இருக்கும். உட்காருங்க, போங்க. போய் பால் பழம் எடுத்துட்டு வா. சித்தி, இந்த சம்பிரதாயம் எல்லாம் தேவையா? ஸ்வேதா இருந்திருந்தாலும் இந்த சம்பிரதாயம் எல்லாம் நடந்திருக்கும்ல. நடத்த வேண்டிய விஷயத்தை நடத்திதான் ஆகணும். எங்க அப்பா அம்மா பால் பழம் சாப்பிட போறாங்க. அப்பா, பழத்து போற நீங்களே டபக்கு டபக்குன்னு சாப்பிட்றாதீங்க. வெண்ணிலாமாக்கு கொஞ்சம் ஊட்டி விடுங்க. ஓகே?
முழு எபிசோடையும் ஜி ஃபைவில் காணுங்கள்.